Spectator. அதிமுக அரசு சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திருப்பூரில் பேசிய அவர் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 2012ஆம் ஆண்டு இறுதிக்குள் 151 நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் சேரும் கழிவுகளை கொண்டு 1000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும் என்று தெரிவித்ததை சுட்டிக்காட்டி இதுவரை 1 மெகாவாட் மின்சாரம் கூட தயாரிக்கவில்லை என குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் அமைச்சர்களை மாற்றியதுதான் அதிமுகவின் சாதனை என்று குறிப்பிட்ட ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வரலாற்றில் சபாநாயகரை மாற்றிய வரலாறு அதிமுக ஆட்சியில் தான் நடைபெற்றது என குறிப்பிட்டார். தேர்தல் அறிக்கை 2011 சட்டமன்ற பொது தேர்தலுக்கான அறிக்கை வெளியிடப்பட்ட புத்தகத்திலே பக்கம் 7 அதில் என்ன குறிப்பிடுகிறார்? 2 ஆண்டிற்குள், அதாவது 2012ஆம் ஆண்டிற்குள் 151 நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் நகராட்சி கழிவை கொண்டு 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்படும். 1000 மெகாவாட் வேணாம், 1 மெகாவாட் உற்பத்தி நடந்திருக்கா? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் சபாநாயகர் தூக்கி போட்ட வரலாறு எந்த ஆட்சியும் இல்ல, ஜெயலலிதா ஆட்சியில் நடந்திருக்கு. திருப்பூரில் காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள நகை கடையில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் இதுவரை குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை அதிகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சேது சமுத்திர திட்டம் தற்போதைக்கு தேவையில்லை என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா துரோகம் இழைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியால் நிலையான ஆட்சி தர முடியாது என்றும் காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே தொலைநோக்கோடு நிலையான ஆட்சியை தர முடியும் என மத்திய அமைச்சர்